நீங்கள் இந்த பூமியில் வாழும்போது நீங்கள் பிழை இல்லாமலும் கரை இல்லாமலும் சமாதானமாய் வாழ்ந்தால்தான் நீங்கள் அவர் சந்நிதிக்கு வர முடியும் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ இந்த பூமியில் நீ எதில் ஜாக்கிரதையாக வாழணும்? ரோட்டில் நடக்கிறதுக்கு ஜாக்கிரதையாக நடக்கிறோம், ஒரு வேலையில் ஜாக்கிரதையாக வேலையை பார்க்குறோம், ஒரு சமைக்கும் போது ஜாக்கிரதையாக சமைக்கிறோம், எத்தனையோ காரியங்களிலே கவனமாக ஜாக்கிரதையாக ரொம்ப பாதுகாப்பாக நம்ம நடக்கிறோம், நல்லது. ஆனால் பரலோகத்து போகிறதுக்கு ஒரு ஜாக்கிரதையான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். நீ எவ்வளோதான் கோடிக்கணக்கில் சொத்து வைத்தாலும் கண்டிப்பாக மரணம் இருக்கிறது. இந்த பூமிக்கு அடுத்து நமக்கு பரலோகம் என்று ஒன்று கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு உண்டான தகுதி, அதுக்குண்டான குவாலிஃபிகேஷன் என்ன என்று கேட்டால், நீங்கள் கரையில்லாமல் வாழணும், பிழை இல்லாமல் வாழணும். மாறாக மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நீ சமாதானமாக தான் என் சந்நிதிக்கு நீ வரணும். நீ சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் என் சந்நிதிக்கு நீ வர முடியாது. நீ வாழ்கிற வாழ்க்கையிலே, இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கையிலே உன் உள்ளத்திலே உன் ஆவியிலே கரை இருக்கிறதா அல்லது பிழை இருக்கிறதா நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மாறாக நீ சமாதானமாக தான் என் சந்நிதிக்கு வரணும். நீ சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீ இந்த பூமியில் வாழ்ந்துட்டு நீ செத்த பிற்பாடு நீ பரலோகத்துக்கு வர முடியாது. மனிதர் பேசி வீணான வார்த்தைகளுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டி இருக்கிறது. அப்படி என்றால் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் சொந்தங்களில், உறவுகளில், நண்பர்களில், வாழ்க்கையிலே சமாதானத்துக்கு முக்கியத்துவப்படுத்துங்க. ஏசப்பா சொல்கிறாரு, கூடிய மட்டும் எல்லாரிடத்திலும் சமாதானமாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாட்களிலே குறிப்பாக முதல்ல நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய தாய் தாப்பன், கூட பிறந்த அண்ணன் தம்பி, கூட பிறந்த அக்கா தங்கச்சி உறவில் அவங்களோடு சமாதானம் வாழ நீங்கள் என்ன செய்யுங்க? கற்றுக்கொள்ளுங்க. என் தங்கச்சியோட பேச மாட்டேன், எங்கள் அக்கா கூட பேச மாட்டேன், என் அம்மாவோட பேச மாட்டேன், மாமியார்ட்ட பேச மாட்டேன், அத்தையிட்ட பேச மாட்டேன் அப்படிலாம் சொல்லாதீங்க. அவர்கள் தவறு பண்ணினாலும் நீங்கள் மன்னித்து சமாதானம் வாழ கற்றுக்கொள்ளுங்க. அப்படி வாழ்ந்தால் தான் நம்ம அவர் சந்நிதிக்கு போக முடியும்.